பெண்கள் படுகிற பாடுகளை ஆண்களும் பெண்களுமாக அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இதில் பெண்கள் சுதந்திரம் என்பதை விட கிராமத்திலும் நகரத்திலும் பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது பொதுவாக இருக்கிறது. எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயல் வீசியது நடுவர் அவர்களே. அந்த சமயத்தில் ஒரு பெண் குழந்தை தோப்புக்குள்ளே கிடந்து இறந்து போனான். ஏன் தெரியுமா இறந்தா? புயல் அடிக்கிற பொழுது அவங்க வீடு ஊருக்குள்ளே இருக்குது. அந்த பெண் அப்போதுதான் பருவம் எய்தி இருந்திருக்கிறாள். பூப்பெய்திய பெண்ணை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என்கிற கிராமத்திலே நிலவுகிற மூட நம்பிக்கையின் காரணமாக அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவிலே புயல் வீச துவங்கிய பொழுது அந்த பெண்ணாலும் ஊருக்குள் ஓடி வருகிற தைரியம் இல்லை. இவர்களுக்கும் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே அழைத்து வர வேண்டும் என்கிற தைரியம் இல்லை. அந்த குடிசையின் மீது தென்னை மரம் விழுந்து அந்த குழந்தை இறந்து கிடந்தால் என்பது 17ஆம் நூற்றாண்டின் செய்தி அல்ல. 2018 கஜா புயலின் போது நடந்த ஒரு சம்பவம். சரி, 18 தானே, 19 எப்படின்னா, இதே 19ஆம் ஆண்டினுடைய இறுதியில் ஒரு இன்னமும் கிராமங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் கள்ளிப்பால் கொடுத்தும் நெல்மணி கொடுத்தும் கொள்கிற வழக்கம் என்பது இன்றைக்கும் சில மாவட்டங்களில் சில கிராமங்களில் இருக்கிறது என்பது பல கள ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், ஒரு பெண் பிறப்பதற்கே சுதந்திரம் இல்லாத கிராமங்களில் எங்கெங்கே அவங்க சுதந்திரமாக இருக்க முடியும்? நான் யதார்த்தமாக கேட்குறேன். பெண் பிறப்பதற்கே சுதந்திரம் இல்லையா? இதில் பேர் வைப்பாங்க, கூறுகட்டத்தனமாக 4 பிள்ளையை பெற்கிறது. இப்போ தான் குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்கல்ல. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்க வழி இருக்குது நகரத்தில். இவருக்கு அடுத்து ஒரு ஆம்பளை வேணும். பெரிய பல்லவ மகாராஜா, 18 நாடு இருக்குது உனக்கு, ஒரு கிழிச்ச கோமணத்தை வச்சுக்கிட்டு உனக்கு எதுக்கு 5வது ஆம்பளை பிள்ளை ஆச்சப்படுற? என்னமோ எனக்கு அப்புறம் ஊர் முழுதும் கடை வாங்கி வச்சுருப்பேன், 5வது ஆம்பளை பிள்ளை வேணுமா? எதுக்கு? இவர் வாங்கின கடன் எல்லாம் கட்டுறதுக்கா? வாரிசுக்கு ஒன்று வேணும். இவர் என்னமோ பெரிய ராஜராஜ சோழன் மாதிரியும், ராஜேந்திர சோழன் இல்லைன்னா சோழ சாம்ராஜ்யமே அழிஞ்சிடுற மாதிரியும், நீயே சோழ கட்சிக்கு வழி இல்லாமல் இருக்க. நீ உனக்கு எதுக்கு 4 பொம்பளை பிள்ளையை பெற்றுவிட்டு அதை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டியது தானே? 5வது வளர்த்துவிட்டு. உண்மையிலே இது நடந்த செய்தி தான். திருத்தணி பக்கத்தில் 4 பொம்பளை பிள்ளை, 5வது பொம்பளை பிள்ளைக்கு வேண்டான்னு பேர் வச்சுருக்கான். எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கு பாருங்க அந்த உளவியலாக அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில். உன் பேர் என்னம்மா? வேண்டாம். அம்மா பேர் ஏம்மா கேட்க வேண்டான்னு சொல்கிறேன்? சொல்லுமா, என் பேரே வேண்டாம் தாங்க. கடைசியாக பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பொறியியல் கல்லூரியிலே படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு ஜப்பான் கம்பெனி வேண்டாம் என்கிற பெண் தான் எங்களுக்கு வேண்டும் என்று பல லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து அழைச்சிட்டு போனுச்சுன்னா, ஒருவேளை அந்த பெண் கிராமத்திலே இருந்திருந்தால் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? நீங்கள் சொல்கிறீங்களே கிராமங்களில் நிமிர்ந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் இல்லைம்மா. ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இன்னொன்று தங்கச்சி பேசுகிறப்ப எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி ஆச்சு. சாமி வந்தால் ஆடுனா ஆடட்டுமே. ஏமா அது மனப்பிறழ்வினுடைய உச்சம்மா பாவம். உண்மையிலேயே இப்போ எங்கள் வீட்டிலலாம் இந்த கொரோனா காலத்தில் அடிக்கடி காப்பி கேட்பேன். இப்போ எங்கள் தலைவர் என் வீக்னஸ் தெரிஞ்சதுனாலே சொல்கிறார். எங்கேயும் சிக்க முடியலையா? காலையில் 2 தடவை கொடுத்துச்சு, 3வது தடவை கேட்கும் பொழுது என்ன அது சும்மா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காப்பின்னுக்கிட்டே இருக்கேன். சும்மா இப்படி காப்பி கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாநகராட்சிக்கு ஃபோன் பண்ணி சும்மா இருமிக்கிட்டு இருக்காரு, ஒரு மாதிரியா இருக்குது, எதுக்கு ஒரு ஸ்லாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருவேன். நடுவர் அவர்களை இப்போ நான் வீட்டில் காப்பியே கேட்குறது இல்லை. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டுக்காரம்மா என்னை விட்டுட்டு என் பையன் வீட்டுக்கு போயிடுச்சு. நான் உண்மையிலேயே பெண்களுடைய துயரம் என்னன்னு உண்மையிலேயே நான் ஆண்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்கிறேன். சமைக்கிறத விட பெரிய கஷ்டங்க பாத்திரம் துளக்கிறது, டீயை உறிஞ்சி குடிக்கிறது முடிச்சேன், அந்த டீ துடைக்கிறது இருக்கு இல்லையா? அப்போ தான் உண்மையிலேயே நினச்சேன், ஏன்டா பெண் பூரா கடவுளாக இருக்குது அப்படின்னு. இங்கே கடவுள் வீட்டில் இருக்கிறதே மீனாட்சியும் காமாட்சியும் தாங்க கூட இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆண்கள் குற்ற உணர்ச்சியோடு பேசுங்க தயவு செய்து. அதை விட்டுட்டு நகரத்து பெண்கள் எல்லாம் சுதந்திரத்தின் உச்சத்தில் இருக்காங்க நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் தன்னுடைய திருமணத்தை தான் தீர்மானிக்கிற சுதந்திரமோ, தான் காதலிக்கிற பையனை திருமணம், அவர் கூட சொன்னார், நாங்கள் என்ன கிராமத்தில் காதலிக்கிறதே இல்லையா? ஆமாம் காதலிக்கிறீங்க, ஆனால் ஜாதி தாண்டாமல் அந்த வளையம் தாண்டாமல் தான் காதலிக்க முடியும். பார்த்தா ஒரு ரணக்கலவரமே ஆயிடுமே. ஆனால் நகரங்களிலே நான் இப்போவும் சொல்கிறேன், அப்படியே சுதந்திரம் கொடி கட்டி பறக்குன்னு சொல்லலை. இருக்கிற ஜாதியிலேயே ரொம்பவும் இழிவாக நடத்தப்படுகிற ஜாதி அவரவர் பெண் ஜாதி தான் சொன்னால் ஒரு கவிஞன். அதில் ஜாதி வித்தியாசமே கிடையாது. எனக்கு ஒரு அடிமை இருக்குன்னு தான் எல்லோரும் நினைக்கிறான். ஆனால் கிராமங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஓரளவு படிப்பு கிடைக்கிறது,
எங்கே சுதந்திரம் கிடைக்கும்னா, எங்கே பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதோ அங்கே தான் கிடைக்கும். இன்னமும் கிராமத்து பெண்கள் கணவனுடைய கையைத்தான் எதிர்பார்த்து பெரும்பாலும் வாழ வேண்டியிருக்கிறது, அல்லது உற்றார் சுற்றம் என்கிற இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடந்து புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகரத்திலே அந்த பெண்களும் ஓரளவு சம்பாதிக்கிற காரணத்தினால் அந்த சுதந்திரம் என்பது இருக்கிறது என்பதை சொல்லி நல்ல தீர்ப்பை இந்த நீதிமன்றம் வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.